சகோதரர்களே, திருமணம் என்னும் இந்த சாதனத்தின் வழியாக வருங்காலத்தில் புதிய ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை உருவாக்க விரும்புவதாக நம் மக்கள் தங்கள் ஒப்புதலை தரப்போகின்றார்கள். இவர்களுடைய இரு குடும்பத்தாரும் பெரியவர்களும் இந்த ஏற்பாட்டிற்கு சான்று பகிர கூடியிருக்கின்றார்கள். இச்சடங்குகளால் இவர்கள் இருவரும் ஒருவரை கண்டு அறிமுகமாக வாய்ப்பு பெறுகின்றார்கள். மேலும் இவர்கள் தாங்கள் புறவிருக்கும் மறுசாதனத்திற்கும் இன்னர் நிலைக்கும் தங்களை தக்கவாறு தயார் செய்வார்கள். எனவே அன்பு மக்களை, வெளி ஆடம்பரங்களை விட ஆன்மாயத்தமே முக்கியம் என கருதுங்கள். திருமண அனுசாதனத்தின் உட்பொருளையும் இல்லற வாழ்வின் மாண்பினையும் உரிமைகளையும் கடமைகளையும் நன்றாக கற்று அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் திருமணத்தை நிறைவாக ஆசிர்வதிக்க சபத்தாலும் ஒப்புரவு நற்கருணை அனுசாதனங்கள் வழியாகவும் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். எங்கள் வானக தந்தையே, உலகமார்ந்த அளவற்ற உமது அன்பின் மேன்மையை கண்டுணருமாறு உம் திருமகனை மனிதனாக உலகிற்கு அனுப்பினீர். அவ்வாறே நாங்கள் எங்கள் உள்ளத்தின் உணர்வுகள், எண்ணங்கள், சொல், செயல் சடங்கு வழியாக வெளிப்படுத்த விளைகிறேன். இதோ இங்கு நிற்கும் இவ்விருவரும் திருமண நற்சாதனத்தில் இல்லறத்தில் இணைந்து வாழ தம் இசைவை காட்ட முன்வந்துள்ளார்கள். ஆகவே இந்த ஒப்பந்தத்திற்கு அடையாளமான இப்பொருட்களை ஆசீர்வதித்தருளும். இவர்கள் தங்கள் திருப்பத்திரோதியாயிருந்து திருவருட்சாதனத்தை பெறத்தக்கவாறு ஆயத்தம் செய்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆகிய நாம் திருச்சபையின் முறைப்படி திருமணம் செய்வதற்கு வார்த்தைப்பாடு கொடுக்கின்றோம். யாழ்ப்பாணம் மரியங்கி பிராளித்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களில் நல்லையா புஷ்பராஷா அன்னூரிப்பிள்ளை ராஜேஸ்வரி ஆகியோரின் மகனாகிய செல்வகுமாருக்கும், யாழ்ப்பாணம் அடைக்கலமாத ஆலயத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களில் சுப்பிரமணியம் அண்ட் கணேசலிங்கம் செல்லத்துறை மரீனா சாந்தி ஆகியோரின் மகளாகிய தர்ஷனாவுக்கும் திருமண வார்த்தைப்பாடு. இத்திருமணத்திற்கு அருட்தந்தை அவர்களால் உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு திருச்சபை நியமித்த முறையில் தடைகள் இருக்குமாய் அவைகளை அறிந்திருப்பவர்கள் பங்குத்ததையில் அறிவிக்க கடமையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டுவரை தினத்திலே திருமணம் செய்வதற்காக தங்கள் இசைவை காட்ட முன்வதற்கின்றவர்கள் இருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும். இவர்கள் தொடங்க இருக்கின்ற இந்த திருமண வாழ்வு என்றும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீதி ஏற்புரியும். மேலும் இவர்களுடைய இந்த திருமண வாழ்விலே இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வெற்றிக் கொடுத்து இவர்கள் நீர் ஏற்படுத்திய திருமண உடன்படிக்கைக்கு அவர்கள் என்றும் பிரமாணிக்குமுள்ளவர்களாக தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ நீர் எங்கள் ஆவியின் வரங்களை பொழிந்து இவர்கள் என்னும் காத்து வளர்ந்து என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இவர்கள் இருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே